Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். தன்னம்பிக்கை பேட்ச் 2026ல செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டரில் செல் மெம்பரேன் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ let us now look at individual cell organelles to understand their structure and function. நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு நம்ம செல் மெம்பரேன். ஸோ the detailed structure of the membrane was studied only after the advent of the electron microscope. ஸோ நம்மளோட செல் மெம்பரேன் தான் செல்லுக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கும். அனிமலாக இருந்தால், பிளான்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா செல் வால்க்கு உள்ள செல் மெம்பரேன் இருக்குது. ஓகே, இது நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு செல் மெம்பரேனோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுது. எப்போ 1950s. மீன்வைல் கெமிக்கல் ஸ்டடீஸ் on the cell membrane, especially in the human red blood cells, enable the scientists to deduce the possible structure of plasma membrane. அப்போ 1950 வரைக்கும் சயின்டிஸ்ட் வெயிட் பண்ணலை. ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் மாதிரியான செல்களை எடுத்து ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், செல் மெம்பரேனில் என்ன கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறாங்க. ஓகே, தீஸ் ஸ்டடீஸ், அதாவது அந்த கெமிக்கல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, அது ஷோட் தட் த செல் மெம்பரேன் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல் மெம்பரேனில் ரெண்டு மெயின் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஒன்று லிப்பிட்ஸ், இன்னொன்று ப்ரோட்டீன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் த மேஜர் லிப்பிட்ஸ் ஆர், இந்த லிப்பிட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த லிப்பிட்ஸ் வந்து மேஜராக பாஸ்ஃபோலிப்பிட்ஸாக இருக்கும். பாஸ்பேட்டோட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய லிப்பிடாக இருக்கும், அதான் பாஸ்போலிப்பிட்ஸ். தட் ஆர் அரேஞ்ச்டு இன் பைலேயர். ஸோ பாஸ்போலிப்பிட் பைலேயர் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆள் ரெண்டு காலோடு இருக்கிற மாதிரி இருக்கும் லைனாக. ஓகேங்களா, ஒரு ஹெட் ரீஜன், டெய்ல் ரீஜன், ஹெட் ரீஜன், டெய்ல் ரீஜன், ஹெட் ரீஜன், டெய்ல் ரீஜன், இந்த மாதிரி பைலேயர் ரெண்டு லேயராக இந்த லிப்போப்ரோட்டீன்ஸ் பாஸ்போலிப்பிட்ஸ் அரேஞ்ச் ஆகிடுது. பாஸ்போலிப்பிட்ஸ். ஓகே, அதனால் இது பாஸ்போலிப்பிட் பைலேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்போலிப்பிட் பைலேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆல்சோ த லிப்பிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு வித்தின் த மெம்பரேன் வித் த போலார் ஹெட் towards the outer side and the hydrophobic tails towards the inner part. ஸோ இந்த லிப்போப்ரோட்டீன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து போலார் ஹெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாட்டர் லவிங், ஹைட்ரோஃபிலிக் ஹெட். இது ஹைட்ரோஃபோபிக் டெய்ல், நான் போலார். ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங், ஃபோபியா அப்படின்னா ஹேட்டிங்னு அர்த்தம். ஹைட்ரோஃபோபிக் டெய்ல் உள்நோக்கி இருக்குது, ஹைட்ரோஃபிலிக் ஹெட் வெளிநோக்கி இருக்குது. ஹைட்ரோஃபிலிக்னா போலார், ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா நான் போலார். ஓகே, so the lipids are arranged within the membrane with the polar head towards outside and tails towards inside. அது ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கும். This ensure that the non-polar tail, ஹைட்ரோஃபோபிக்னாலும் நான் போலார்னாலும் ஒன்று தான், நோட் பண்ணி வைங்க. வாட்டர் ஹேட்டிங், வாட்டரை விலக்கி விடும். ஆஃப் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நான் போலார் டெய்ல் எதனால் ஆனதான், சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்னால ஆனதான். இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த அக்வஸ் என்விரான்மெண்ட். ஸோ தண்ணி இருக்கக்கூடிய இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, தண்ணியை உள்ளே விடாது, தண்ணியை ரிப்பல் பண்ணி விடுறதுக்கு காரணமாக இருக்கிறது சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்னால ஆன நான் போலார் டெய்ல்ஸ் தான். இன் அடிஷன் டு த பாஸ்போலிப்பிட்ஸ், மெம்பரேன் ஆல்சோ கண்டைன்ஸ் கொலஸ்ட்ரால். ஸோ பாஸ்போலிப்பிடோடு சேர்ந்து கொலஸ்ட்ராலும் இருக்குது. ஓகே, லேட்டர் பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் கிளியர்லி ரிவீல்டு தட் த செல் மெம்பரேன் ஆல்சோ பொசஸ் ப்ரோட்டீன். ஸோ ஃபஸ்ட்டு லிப்பிட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் இதுவும் இருக்குது மெம்பரேனில் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. த ரேஷியோ ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் வேரிஸ் கன்சிடரபிளி இன் டிஃப்ரெண்ட் செல் டைப். ரெட் பிளட் செல்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், ஒயிட் பிளட் செல்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், மசில் செல்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். செல்லுக்கு செல்லு ஒரு செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் லிப்பிடோட ரேஷியோ அளவு மாறும். In human beings, the membrane of the erythrocyteனா red blood cells தான், மறந்துடாதீங்க. எரித்ரோனா ரெட்னு அர்த்தம், சைட்னா செல், has approximately 52% protein, 40% lipid. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எரித்ரோசைட் ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸில் தான் செல் மெம்பரேன் பற்றி எக்ஸ்டென்சிவாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க.
அதில் ப்ரோட்டீன் 52%, லிப்பிட்ஸ் 40% இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டிபெண்டிங் ஆன் த ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்னா தனியாக பிரித்து எடுக்கிறது. மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு இன்டெக்ரல் அண்ட் பெரிஃபரல். இன்டெக்ரல்னா உள்ளுக்குள்ளே போய் புதஞ்சி பிணைஞ்சி கிடக்கிறது, பெரிஃபரல்னா மேலாவில் இருக்கிறது. இப்போ லட்டு இருக்குது, லட்டுக்கு மேலாவில் முந்திரி ஒட்டிகிட்டு இருக்கு, ரிமூவ் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது ஈஸி, தனியாக பிரித்து எடுக்கிறது. அதே லட்டுக்கு உள்ளே இருக்குது அந்த முந்திரி அப்படின்னா லட்டை ஒட்டச்சி தான் உள்ளேருந்து எடுக்க முடியும். அதுதான் இன்டெக்ரல் ப்ரோட்டீன் மாதிரி உள்ளேருந்து எடுக்கிறது சிரமம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் பெரிஃபரல்னால் மேலாவில் இருக்கிறது, பார்டரில் இருக்கிறது, பிரிக்கிறது ஈஸி. இன்டெக்ரல் உள்ளே இருக்குது, கொஞ்சம் கஷ்டம், உள்ளே நோண்டி தான் எடுக்கணும். பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் லை ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெம்பரேனுக்கு சர்ஃபேஸ் மேலேயே இருக்கும். while the integral proteins are partially or totally buried in the membrane. ஸோ இன்டெக்ரல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது உள்ளே புதஞ்சிருக்கும், பெரிஃபரல் ப்ரோட்டீன்கிறது மேலாவிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாஸ்போபைலிபிட் லேயர் இங்கே ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிளாக் கலரில் உள்ள டெய்லு, ஹெட் ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு an improved மாடல்னால் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கப்பட்ட மாடல். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் மெம்பரேன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். இது நீட் கொஷினில் கேட்பாங்க. அண்ட் இம்ப்ரூவ்டு மாடல் அப்படின்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் 1972 வைட்லி அக்செப்டட் ஆஸ் ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னால் அது கடினமாக ஒரு இரும்பு மாதிரியும் இல்லை, சாலிடாகவும் இல்லை, திடமாகவும் இல்லை, தண்ணி மாதிரியும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில இருக்குது, செமி லிக்விட் மாதிரி இருக்குது. அக்கார்டிங் டு திஸ் த குவாசி ஃப்ளூயிட் நேச்சர், குவாசி ஃப்ளூயிட்னா ஒரு தண்ணி மாதிரியும் இல்லாமல் கல் மாதிரியும் இல்லாமல் தயிர் மாதிரி, தயிர் இருக்கு இல்லையா, தயிர் கேர்டு, அந்த தயிர் மாதிரி ஆஃப் லிப்பிட் எனேபிள்ஸ் லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் வித்தின் த ஓவரால் பைலேயர். ஸோ லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் லேட்ரல் சைடில் மூவ் பண்ணி போகிறதுக்கு குவாசி ஃப்ளூயிட் நேச்சர் வந்து ஹெல்ப் பண்ணுது, லிப்பிடோட குவாசி ஃப்ளூயிட் நேச்சர். ஸோ குவாசி ஃப்ளூயிட் நேச்சரை கொடுக்கறது யார் கொஷினில் கேட்பாங்க. குவாசி ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் லிப்பிட் தான் குவாசி ஃப்ளூயிட் நேச்சரில் இருக்குது. அதில் லேட்ரல் சைட் பை சைடு ப்ரோட்டீன் மூவ் பண்ணி போகுது த்ரூ அவுட் பை லேயர். ஓகேங்க. த எபிலிட்டி டு மூவ் வித்தின் த மெம்பரேன் இஸ் மெஷர்ட் ஆஸ் இட்ஸ் ஃப்ளூயிடிட்டி. ஸோ அந்த ப்ரோட்டீன் எவ்வளோ ஈஸியாக மூவ் பண்ணி போக முடியும், எவ்வளோ வேகமாக மூவ் பண்ணி போக முடியும், அதை பொறுத்து அதோட ஃப்ளூயிடிட்டியை மெஷர் பண்ணுறாங்க, அளவிடுறாங்க. ஸோ ப்ரோட்டீன் பை லேயர் இப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பை லேயரில் லிப்பிட் பை லேயர் பாஸ்போபைலிபிட் லேயர் இப்படி இருக்குது. இதில் ப்ரோட்டீன் வந்து லேட்ரல் மூவ்மெண்ட்டில் மூவ் ஆகி போகுது. எவ்வளோ வேகமாக மூவ் பண்ணி போகுது அவ்வளோக்கு அவ்வளோ குவாசி ஃப்ளூயிட் நேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, இந்த ஃப்ளூயிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீனோட மூவ்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு த ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் த மெம்பரேன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் லைக் செல் க்ரோத். ஸோ இந்த ஃப்ளூயிட் நேச்சர் தான் செல் க்ரோத்து, ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர் செல்லுலார் ஜங்ஷன், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில கனெக்ஷனை ஏற்படுது வந்து செக்ரீட் பண்ணி, அது என்சைமாக இருக்கலாம், ஹார்மோனாக இருக்கலாம், அதை செக்ரீட் பண்ணுறது. எண்டோசைட்டோசிஸ்னால் என்ன, ஒரு செல் எப்படி இருக்குது, ஒரு பாக்டீரியா அப்படி வருதுன்னா அதை உள்ளே இழுத்து டைஜஸ்ட் பண்ணிடுறது தான் எண்டோசைட்டோசிஸ். செல் டிவிஷன், செல் க்ரோத், இது எல்லாத்துக்குமே, இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் த மெம்பரேன் தான். ஓகே, இழுவைத்தன்மையோடு இருக்கும். One of the most important functions of the plasma membrane is the transport of molecules across it. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக தான் மாலிக்யூல்ஸ் உள்ளே போகணும், வெளியே வரணும். அது ஒரு பவுண்ட்ரி மாதிரி இருக்கிறதுனால, ஒரு ஓரத்தில் இருக்கு இல்லையா, செல்லுக்கு அவுட்டர் மெம்பரேனாக இருக்கு இல்லையா. The membrane is selectively permeable. What is selectively permeable? யார் உள்ளே வரணும், யார் வெளியே போகணும், யார் உள்ளே வரக்கூடாது, யார் வெளியே போகக்கூடாது, இதை சூஸ் பண்ணுறது, டிசைட் பண்ணுறது செல் மெம்பரேன் தான். டு சம் மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் ஆன் த எய்தர் சைட் ஆஃப் இட். ஸோ வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி மாலிகூல்ஸ் இருக்கும், யார் உள்ளே போகணும், வெளியே போகணும், உள்ளே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது செல் மெம்பரேன் தான். அதனால தான் அதை செலக்டிவ்லி பர்மியபிள் அப்படிங்கிறாங்க. மெனி மாலிகூல்ஸ் கேன் மூவ் ப்ரீஃப்லி அக்ராஸ் த மெம்பரேன் வித்தவுட் எனி ரெக்யர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. இதுதான் ரொம்ப முக்கியம். படிக்கும்போது எப்படி படிக்கணும், இந்த இடத்துல நான் சொல்கிறேன். வித்தவுட் எனர்ஜி மாலிகூல்ஸ் மூவ் பண்ணுது, அதை பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறீங்க, வேலை முடிஞ்சு போச்சு. பேசிவாக எனர்ஜி யூஸ் பண்ணாமே மாலிகூல்ஸ் மூவ் பண்ணுது. ஓகே. நியூட்ரல் சொல்யூட்ஸ்னால் கரை பொருட்கள், சர்க்கரை, உப்பு, இந்த மாதிரி
Neutral solutes may move across the membrane by process of simple diffusion along the concentration gradient, that is from higher concentration to the lower concentration. So neutral solutes அப்படிங்கிறது அது அதிகமாக இருக்க இடத்துலேருந்து குறைவாக இருக்க இடத்துக்கு without any எனர்ஜி யூஸ் பண்ணாமல் மூமெண்ட் பேசிவ் மூமெண்ட்டில் மூவ் பண்ணி போயிடும். ஓகே, சிம்பிள் டிஃப்யூஷனுங்கிறது வித்தவுட் யூஸிங் எனர்ஜி தான். ஓகேங்க, இந்த பிஹெச்லாம் கரெக்டாக இருக்கும், அதுதான் நியூட்ரல் சொல்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் மே ஆல்சோ மூவ் அக்ராஸ் திஸ் மெம்பரேன் ஃப்ரம் ஹையர் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். தண்ணி அதிகமாக இருக்க இடத்துலேருந்து தண்ணி கம்மியாக இருக்க இடத்துக்கு தண்ணி மூவ் பண்ணி போகும். மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் பை டிஃப்யூஷன் இஸ் கால்டு ஆஸ்மாசிஸ். நீட் கொஷின் கேட்பாங்க. மற்ற மாலிகூல்ஸ்லாம் மூவ் பண்ணிச்சுன்னா டிஃப்யூஷன். வாட்டர் ஹையர் கான்சன்ட்ரேஷன், வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வாட்டர் மூவ் பண்ணி போணுச்சுன்னா அதுக்கு பேர், அந்த டிஃப்யூஷனுக்கு பேர் ஆஸ்மாசிஸ். ஓகே, மறந்துடாதீங்க. வாட்டர் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் பை டிஃப்யூஷன் இஸ் கால்டு ஆஸ்மாசிஸ். நீட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள். 10th தெளிவாக படிச்சிருப்போம், இருந்தாலும் இதை ரீகால் பண்ணிக்கிங்க. இப்போது ஆஸ் த போலார் மாலிகூல்ஸ்னால் தண்ணியில் கரையக்கூடிய மாலிகூல்ஸ் cannot pass through the non-polar lipid bilayer. நான்-போலார் பைலிப்பிட் லேயர்னால் வாட்டரை ரிப்பல் பண்ணும். ஸோ தண்ணியில் கரைஞ்சிருக்கக்கூடிய பொருட்களை நான்-போலார் பைலிப்பிட் லேயர் ரிப்பல் பண்ணி விட்டுரும், அது வழியாக மூவ் பண்ண முடியாது. தேர் ரெக்வயர் எ கேரியர் ப்ரோட்டீன். கேரியர் ப்ரோட்டீன்னா என்ன? இந்த மாதிரி லிப்பிட் பைலேயர் இருக்குது. தண்ணியில் கரையக்கூடிய போலார் சொல்யூட்ஸ் மற்ற பொருட்களை உள்ளே விடாது, தண்ணியில் கரையக்கூடிய பொருட்களை. அப்போது இங்கே கேரியர் ப்ரோட்டீன் இருக்கும். இந்த கேரியர் ப்ரோட்டீன் வழியாக தான் நான் போலார் காம்பனன்ட்ஸ் மாலிக்யூல்ஸ் உள்ளே போக முடியும். மறந்துடாதீங்க, நான் போலார் மாலிக்யூல்ஸ் போகணும்னா கேரியர் ப்ரோட்டீன்ஸ் வேணும். ஓகே, அதை நம்ம கேரியர் ப்ரோட்டீன் என்ன பண்ணுறான்? ஃபெசிலிட்டேட் பண்ணுறான், மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ ஆஃப் த மெம்பரேன் டு ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்போர்ட். அதனால் இதை ஃபெசிலிட்டேட்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். A few ions or molecules are transported across the membrane against their concentration gradient. அப்படின்னா என்னென்னா, தண்ணி அதிகமாக ஒரு இடத்துல இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்க இடத்துல ஒரு இடத்துல இருக்குது. தண்ணி அதிகமாக இருக்க இடத்துலேருந்து குறைவான இருக்க இடத்துக்கு போணுச்சுன்னா நோ இஷ்யூ. அதை அக்ராஸ் த மெம்பரேன் அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ஸுக்கு டுவர்ட்ஸ் மூவ் பண்ணி போகுதுன்னு அர்த்தம். சக்கரை ஜாஸ்தியாக இருக்க இடத்துலேருந்து சக்கரை கம்மியாக இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி, மெக்னீஷியம் ஜாஸ்தியாக இருக்க இடத்துலேருந்து மெக்னீஷியம் கம்மியாக இருக்க இடத்துக்கு உள்ளே மூவ் பண்ணி வந்தால் நோ இஷ்யூ. இப்போது மெக்னீஷியம் ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது செல் மெம்பரேனுக்கு வெளியில், செல்லுக்குள்ளே மெக்னீஷியம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் மெக்னீஷியத்தை உள்ளே பிடிச்சி இழுக்கணும், அப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எகெயின்ஸ்ட் தேர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா லோவர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் மாலிக்யூல்ஸ் சில அயான்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் மெம்பரேன் வழியாக எகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் போயாகணும். கிரேடியன்ட் அப்படின்னா சமமாக இல்லாமல் ஒரு சைடு ஜாஸ்தியாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருந்தால் அதுக்கு பேர் கிரேடியன்ட். கிரேட் ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடுன்னு கொடுக்குறாங்கல்ல, அது போல் கிரேடியன்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்குது. ஜாஸ்தியாக இருக்க இடத்துலேருந்து கம்மியாக இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி வரணும். ஓகே, such a transport against concentration gradient energy dependent ப்ராசஸாக அது இருக்கும். அந்த மூமெண்ட்டு அதுக்கு ஏடிபி தான் ஆற்றலை கொடுக்குது. ஸோ ஏடிபி இஸ் யூட்டிலைஸ்ட் அண்ட் கால்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். எக்ஸாம்பிள் சோடியம் பொட்டாசியம் பம்ப். அப்போ இங்கே 3 டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குங்க. பேசிவ் டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி வேண்டாம், அதிகமாக இருக்க கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் வித்தவுட் யூஸிங் எனர்ஜி மாலிகூல்ஸ் மூவ் பண்ணி போவோம். அந்த மாலிகூல் வாட்டராக இருந்தால் அதுக்கு பேர் ஆஸ்மாசிஸ். எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணி லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் உல்டாவாக மாலிக்யூல் மூவ் பண்ணி போணுச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சில மாலிக்யூல் நான் போலார் பைலிப்பிட் லேயர் வழியாக க்ராஸ் பண்ணி போக முடியாது. அந்த சில மாலிக்யூல் போலார் மாலிக்யூல். அந்த போலார் மாலிக்யூல் வாட்டரில் கரையக்கூடியதுக்கு கேரியர் ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணுவான் க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் செல் மெம்பரேன். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் செல் வால் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.